வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாமரிசியை வச்சு சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சாமரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு. இது மூணையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பீன்ஸு தேவையான அளவு, மீடியம் சைஸ் தக்காளி 2, கேரட் தேவையான அளவு, உருளைக்கிழங்கு தேவையான அளவு, பட்டர் பீன்ஸ், ஒயிட் பீன்ஸு தேவையான அளவு, சாம்பார் பொடி 2 ஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம், புளிக்கரைச்சல் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. காயவும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, சாமரிசி மூணு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சாமரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு தனித்தனியாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசால் பொடி தேங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சாமரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கரலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். 3 விசில் விட்டுக்கரலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 3 விசில் வந்த பிறகு நல்லா கிளறி விட்டோம்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ மேலாக்க நெய் விட்டுக்கரலாம். 2 ஸ்பூன் நெய். இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு. இந்த சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம சாமரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான சாமரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.